ஏய், கவரிங் நகைலாம் என்ன அழகழகா இருக்கு. அசல் தங்க நகை மாதிரிலாம் இருக்கு. சரோஜினி பாருப்பு, உன் கல்யாணத்துக்கு என்னென்ன நகைலாம் எடுக்கலான்னு பாரு. உனக்கு பிடிச்சதை வாங்கி தரேன் அக்கா. ஏக்கா கல்யாணத்துக்கா? நீ என்கிட்ட என்ன சொன்னா? ஷோ, எல்லாத்துக்கும் சோகமா மூஞ்சி வச்சுக்கிட வேண்டியது. உனக்கு கல்யாணங்கிறது தானே எல்லாருக்கும் தெரியும். கல்யாண பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா என்னென்னலாம் தேவையோ வாங்கணுமா இல்லையா? இங்க பாரு, கல்யாணம் மேடை வரைக்கும் போக வேண்டியிருக்குன்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸோடய போவ? நல்ல சேலையெல்லாம் கட்டி நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு தானே போகணும். சேலாவி எடுத்துட்டவ, நம்ம நகை எடுப்போம். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் மனமேடையில் ஏறி உட்காரணும். அதுக்கு பிறகு அக்கா எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். ஆனா அது வரைக்கும் சந்தேகம் வராம இருக்கணும்ல, அதுக்கு தான் நகை எடுக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல பூ, கல்யாணத்தை நிறுத்ததுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அம்மா தங்க நகைன்னு சொல்லி தான் கட்டி கொடுக்க போறா. நம்ம வாங்க வந்திருக்கிறது கவரிங் நகை. இத யாத்தையா சொல்லி விட்டாலே கல்யாணத்தை நிறுத்தி விடுவாவ. அப்படியாக்கா? ஆமா பூ, சில விஷயங்கள் உனக்கு புரியல. அக்காக்கு எல்லாம் தெரியும். உன்னையே இந்த விஷயத்துல எப்படி தப்பிக்க வைக்கலான்னு தான் நான் எல்லாத்துலயும் பாடுபட்டுட்டு கிடக்கேன். மாமா, உனக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணு. சரிக்கா. இப்படியே பேசி பேசி மனமேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் தாலி கட்டி விட்டுறணும். வாங்க மேடம், வாங்க. வந்துட்டோம். சம்மந்தி சம்மந்தி சம்மந்தி, வாங்க சம்மந்தி வாங்க. எப்படி இருக்கிய சரோஜினி? எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். சரோஜா அங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, கல்யாணம் வரைக்கும் இருமான்னு சொன்னதான் இருக்கா பார்த்துடுங்க. அப்படியா? சரி சரி, இருக்கதானே செய்யணும். வீட்டுல இப்ப யாரும் இல்ல, தோட்டத்துக்கு போயிட்டாவ. அப்படியா? ஆமா, பூவச்சேல இருந்து வீட்டுல வேலையில இருக்குல்ல, இங்கே கிடந்தாவ. இன்னைக்கு போயிட்டு வரோன்னு போனாவ. நான் தான் வீட்டுல இருக்க. சம்மந்தி உட்காருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கட்டும் சம்மந்தி, காப்பி எல்லாம் இருக்கு. நான் நம்ம வீட்டுல வந்து குடிக்க மாட்டேன்னா சாப்பாடே சாப்பிடுவேன். இப்ப பத்திரிக்கை தந்துட்டு உடனே கிளம்பியேன். சாரஜா மாமியாருக்கும் கொடுத்துட்டு உடனே போக வேண்டியதான். இருந்தாலும் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், ஒரு கிளாஸ் காப்பி கூட குடிக்கலன்னா எப்படி? இருக்கட்டும் சம்மந்தி, வீட்டுல இருந்து கிளம்பும்போது சாப்பிட்டு தான் வந்தேன்னு ஜீரணமே ஆகல. மேல காப்பி குடிச்சேன்னு வச்சிருங்களா, அப்படியே மேல மேல நெஞ்சே கச்சிட்டு வரும். அதுக்கு தான் சொல்லி. அண்ணன் எப்படி இருக்காவ சம்மந்தி? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எழுப்பி உட்காரியாவ. நடமாடதான் முடியல அவியலால. அப்படியே? சரியாயிரும் சம்மந்தி, வருத்தப்படாதுங்க. இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிடுங்க, நான் கிளம்பி. என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரிலாம் நிக்கிறியே? கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல. சம்மந்தி நீங்க சொல்லியே சரிதான். ஆனா நான் ஒருத்தியா கிடந்து எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன் பத்தியல. அதனால நிக்க கூட நேரம் இல்ல பத்திடுங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க சொல்லியது சரிதான். இந்தாங்க சம்மந்தி பத்திரிக்கை. எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். இது நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க சொல்லணுமா? எல்லாரும் வந்துரும், என் பிள்ளை தான் மாப்பிள்ளை. சரி சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். நான் வாரேன் சம்மந்தி. சரோஜா மாமியாருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. பாவம், நீ சொல்லியது உண்மைதானே, ஒத்தையில கிடந்து அலையாவில்ல. பொறுமையா உட்காரக்கு எங்க நேரம் இருக்கும், நம்ம அலைய மாதிரி தான் வீலுக்கு இருக்கும். சரி சரி, பத்திரிக்கை கொண்டு ஐயாட்ட காமிப்போம். சரோஜினி, இந்த நகை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குக்கா. சரிம்மா, அப்ப வீட்டுக்கு போறவல்ல, கோயிலுக்கு போயிட்டு போமா. அந்த கோயிலு ரொம்ப விசேஷமானது, நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிறியமா நடக்கும். சரிக்கா, போலாம் வா. சரிப்பு வா போவோம். சம்மந்தி சம்மந்தி, வாங்க வாங்க வாங்க. ஏன் மார்மோ சரோஜா வரலையோ? இல்ல சம்மந்தி, அவ என் மக கூட இருக்க பாத்துக்கிடுங்க. நான் ஒரு இடத்துக்கா பத்திரிக்கை கொடுத்து தெரியல, அதனால அவ என்ன 2-3 நாளைக்கு அங்க இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்துருவா. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்மந்தி. கல்யாணம் முடிஞ்ச வரவு கூட ஏதாவது வேலை இருந்தா ஒரு 4 நாள் கூட வச்சுக்கிடுங்க. இங்க அவ வந்து என்ன பண்ண போறா? இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அங்க ஒத்தாசைக்கு யாரும் இல்லல்ல, அவ கூட இருந்தா நல்லா இருக்கும். ஆமா சம்மந்தி, நீங்க சொன்னது சரிதான். என் மவ சரோஜா அங்க இருக்கறனால எனக்கு கொஞ்சம் ஏந்தலா தான் இருக்கு. நீங்க உள்ள வாங்க சம்மந்தி, வந்து உட்காருங்க. கார்பாட்டு குழம்பு நல்ல மச்சக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கும். வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. இல்ல சம்மந்தி, இருக்கட்டும், நீங்க சொன்னதே நான் சாப்பிட்ட மாதிரி தான். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சம்மந்தி. என் கையால மசாலா அரைச்சு மச்சக்கொட்டை போட்டு கார்பாட்டு குழம்பு வச்சிருக்கேன். நீங்க ஒரு வாய் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, சாப்பிடாம விடுவேனா நானு? வாங்க சம்மந்தி. இருக்கட்டும் சம்மந்தி, நீங்க பத்திரிக்கை வாங்கிக்கிறீங்களா? நான் போயிட்டு வரேன். நீங்க சாப்பிட்டாதானே பத்திரிக்கையே வாங்குவேன். வாங்க, ஒரு வாய் போல சாப்பிடுங்க. சம்மந்தி, இவ்வளவு பிடிவாதம் பண்றீங்களே? வாங்க சம்மந்தி, சாப்பிடுவோம். சரி சம்மந்தி, வாரேன். துர்கா, ஏண்டி எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்க? ஜாலியா இருடி. என்னால இப்பெல்லாம் ஜாலியாவே இருக்க முடியல ஐஷு. மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. என்னடி குழப்பம்? ஏன் உனக்கு தெரியாதா ஐஷு? ஏய், இப்படி குழம்பிட்டே இருக்கா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன்.
இங்கே வந்து நின்னுட்டு குழம்பிட்டே நின்னா என்னடி அர்த்தம்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்றீ, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. ஆமா, இன்னைக்கு சூர்யா வீட்ல போய் பேச போனாங்கல்ல, என்னாச்சு துர்கா? கல்யாணம் நின்றுச்சா? இல்ல ஐஷு, நின்றுந்தா தானே சந்தோஷப்பட்டிருப்பேனே. அவங்க வீட்ல போய் கேட்டாங்களா, மாப்பிள்ள ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் எதுக்குடி அவர் வந்து அப்படி சொன்னாரா? அது அவர் மேல ஏதோ கோவத்துல வந்து அப்படி சொல்லிட்டாரா. என்னடி கோவம்? அதெல்லாம் எனக்கு தெரியல ஐஷு. எங்க அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்களா, நான் இவ்வளவுதான் காதுல கேட்டேன். என்கிட்ட எங்க அம்மா வந்து அந்த பையன் நல்ல பையன் மட்டும்தான் சொன்னாங்க, வேற எதுவுமே கேட்கல. என் விருப்பத்தையும் அவங்க கேட்கவே இல்லை. ஏண்டி உங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க? தெரியல ஐஷு. அடுத்த மாசம் நிச்சயம் வேற பேசிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு ஐஷு. பயப்படாத துர்கா. என்ன ஐஷு பண்றது? துர்கா, அதான் அவர்கிட்ட பேசலான்னு சொன்னேன்ல, எப்படியாவது பேசுவோண்டி. எப்படியாவது இந்த கல்யாணம் மட்டும் நின்னா கூட போதும் ஐஷு, நான் நிம்மதியா இருப்பேன். துர்கா, ஹாய் சூரியன். என்னாச்சு ஐஷு? துர்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அது வந்து வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாரும் அப்படிதானே இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? வாழ்க்கையில ஃபெயிலியரா? ஐஷு, அது வந்து ஃபெயிலியர்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏங்க, எக்ஸாம் நீங்க ஒழுங்கா எழுதலையா? எழுத விட்டா தானே. ஏன், என்னாச்சு? அக்கா அங்க பாரு மாமா. மாமி மண்ணாங்கட்டி பை. ஏக்கா, மாமா கோயிலுக்கு வரவங்கிறதுனால தான் என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தியோ? ஆமா. ஏக்கா, அப்படின்னா நம்பி அவர்கிட்ட பேசிட்டு வரட்டுமா? சரோஜினி, அவர் கூட நிக்கிறது யாருன்னு தெரியுதா? தெரியலக்கா, யாரு? அந்த பிள்ளை தான் சூர்யா குழந்தைக்கு பாத்துருக்கு. அதனால நீ போய் இப்ப பேசினான்னு வச்சுக்கியா தப்பாவிரும். அந்த பிள்ளை சூர்யாட்ட சொல்லுவா, சூர்யா ஆனந்திட்ட சொல்லுவா, அப்படியே வீடு முழுக்க பரவிரும். அதனால இப்ப போய் பேசாண்டாப்பு. நான் அந்த பையனை உன்ட்ட பேச சொல்லக்கு தான் தனியா வான்னு சொன்னேன். ஆனா அந்த பிள்ளைங்க வரன்னு தெரியாதுல்ல, அவனும் சாக்காவி தான் நின்று பேசியிருக்க, நம்மள கவனிக்கல பாரு. ஏக்கா, நம்ம இங்கே நிப்போம்க்கா. அந்த பிள்ளை மாமாட்ட பேசிட்டு போன பிறகு நம்ம போய் பேசிட்டு போவோம்க்கா. வேண்டாப்பூ, இன்னைக்கு பேச முடியாது. அவ எல்லாரும் பேசுறத பார்த்தா இப்ப பேசி முடிக்க மாதிரி தெரியல. நீ பாத்துட்டால அவரே? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அக்கா மேல நம்பிக்கை வந்துட்டா? ஆமாக்கா. நீ எப்பக்கா அவரை பார்த்து பேசுனா? அவரை தோட்டத்துல பார்த்து பேசினேன் பூ. நீ தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டியக்கா, அப்ப எப்படி பேசுனா? அது வந்து நேத்து வெளியே போனேன்ல பூ, அப்போ அவரை பார்க்கறதுக்காகவே தோட்டத்து வரைக்கும் போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்தேன் பூ. சரிக்கா, என் செல்ல அக்கா. நீ வாமா என் செல்ல தங்கச்சி, நம்ம போய் சாமி கும்பிடுவோம். சரிக்கா. மாமா என்கிட்ட பேசுறதுக்காக ஆசையா வந்திருப்பாவ. இந்த பேர் எடுப்பா எதுக்கு அவ கூட பேசிட்டு இருக்கா? இவ அவனுக்கு பார்த்துருக்க பொண்ணு இல்ல, இவன் எதுக்கு பேசியா? என்ன நடக்குதுங்க? என் தங்கச்சிட்ட பேசி இவன் மனசு கெடுத்து வச்சிருக்கான். இப்ப பார்த்தா அந்த பிள்ளைட்ட பேசிட்டு கிடக்கா. பெரிய மன்மத ராசா நினப்பு இவனுக்கு. என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டு, அதுக்கு பிறகு கவனிக்க வீழுவல. துர்காக்கு அதுக்குள்ள வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ற பாவம். ஏன் துர்கா, உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலையா? பிடிக்கல. உண்மையாவா? துர்காக்கு பிடிக்கலன்னா நீங்க எதுக்கு சந்தோஷப்படுறீங்க? அது வந்து ஐஷு, கல்யாணம் வேணும்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதே போல கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் சந்தோஷமா தான் இருக்கும். அது எப்படி சந்தோஷமா இருக்கும்? இருக்கும் ஐஷு. அதான் சூரியன், எப்படி இருக்கும்? நானும் துர்கா கூட தான் இருக்கேன். அவ வேணும்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா இல்ல, வேண்டாம்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். கல்யாணம் பண்றதோ பண்ணாம இருக்கதோ அவளோட விருப்பம். நீங்க எதுக்காக சந்தோஷப்படுறீங்க? நான் சந்தோஷப்படல, துர்காக்கு பிடிக்கல, அதனால சந்தோஷப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் துர்கா, உனக்கு புரியுதாடி? சூரியன், நீங்க சொன்னதே எனக்கும் புரியல, இவளுக்கும் புரியல. கொஞ்சமாவது புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது வந்துங்க ஐஷு, பிடிக்காத கல்யாணத்தை இவங்க பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட இப்பவே பிடிக்கலன்னு சொல்றது நல்லது இல்ல? இதுவும் நல்லாதான் இருக்கு. அதனால இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு வீட்டுல சொல்லிருங்க. சூரியன், வீட்டுல சொல்ல முடிஞ்சா துர்கா சொல்லிருக்க மாட்டாளா? அப்படியே சொன்னாலும் வீட்டுல உள்ளவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவரு ரொம்ப நல்ல பையன், கெட்டிக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா. அதான் துர்கா ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. வீட்டுல இருந்தா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாளே, நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க ஐஷு. ஆமா சூரியன், நீங்க எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? தினந்தோறும் இதே டைம்க்கு வருவீங்களா? இல்ல ஐஷு, செவ்வாய்க்கிழமையா நான் கண்டிப்பா வந்துருவேன். அப்படியா? ஏன்? எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டுதல் பண்ணிருக்கேன். அதுக்காக செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருவேன். என்னது பிடிச்ச பொண்ணா? அதான் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்க வீட்டுக்கு கூட்டு போய் கல்யாணமே பேசி முடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன சூரியன்? ஐஷு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு ஒன்றும் எனக்கு பிடிச்ச பொண்ணு இல்ல. அவங்க எங்க வீடு பால் காய்ச்சின அன்னைக்கு வரட்டுமான்னு கேட்டாங்க, அதான் கூட்டிட்டு போனேன். எங்க அப்பா அம்மா தான் தப்பா புரிஞ்சிட்டாங்க. அப்படியே சூரியன்? ஆமாங்க, தேவையில்லாம அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு ரொம்ப தப்பாயிடுச்சு. இப்போ நான் என்னோட மம்மி டாடி கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன்.
அந்த பொண்ணுக்கும் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். ஐ ஜாலி துர்கா, ஜாலி ஜாலி. அம்மா நீங்க ஏன் சந்தோஷப்படுறீங்க? நீங்க தானே இப்ப சொன்னீங்க கல்யாணம் நடந்தாலும் சந்தோஷம், நின்னாலும் சந்தோஷம்னு. அதே போலதான் உங்களுக்கு நின்றுச்சு சந்தோஷம். எனக்கும் சந்தோஷங்க. ஆக மொத்தத்துல 3 பேரும் ஹாப்பி. ஆமா ஆமா, நான் ரொம்பவே ஹாப்பி. நாங்களும் தான். துர்கா, உங்களுக்கு பிடிக்கலனா இந்த கல்யாணத்தை உங்க வீட்டுல சொல்லி நிறுத்தக்கு பாருங்க. ஏன்னா நான் கூட எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்திட்டேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களையும் நிறுத்த சொல்றேன். பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட கூடாது. சூரியன் அவளே ஒரு வாயில்லா பூச்சி. அவ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிடுவா நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்கதான் போகுதுன்னு தோணுது. ஐஷு, ஒரு ஃப்ரெண்டா இருந்து நீங்களே இப்படி சொல்லலாமா? நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுங்க. நான் வேணும்னா துர்கா பெரியம்மா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ, பெரியம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அம்மா திட்டுவாங்க. சரிங்க, அப்படின்னு உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசட்டுமா? வேண்டாம், நீங்க யாருன்னு கேட்பாங்க. நான் உண்மை சொல்றேன். உண்மையா? என்ன உண்மை? அதாங்க, இவங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல, அந்த உண்மையை சொன்னா நிறுத்திட போறாங்க. அப்படிலாம் சொன்னா நிறுத்த மாட்டாங்க. வேற என்ன சொல்லலாம்? அந்த மாப்பிள்ள சரியில்லைன்னு சொல்லவா? ஆல்ரெடி ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்கங்க. என்ன சொல்றீங்க ஐஷு? ஆமாங்க, மாப்பிள்ள குடிக்காருன்னு ஒருத்தர் வந்து இவங்க அம்மாட்ட சொன்னாரா. அப்படி இருந்தாலும் யாருமே நம்பவே இல்லை. அப்படியா? சரி, அப்படின்னா நான் சொல்றேன், உண்மையை சொன்னா நம்புவாங்கல்ல. உண்மையா? என்ன உண்மை? உண்மைனா நான் குடிப்பாருன்னு சொல்றேன். அதெல்லாம் உங்க வீட்டுல சொன்னா நீ நம்ப மாட்டாங்க சூரியன். வேற ஏதாவது நம்புற மாதிரி சொல்லணும், இல்ல ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். துர்காக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூரியன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க ஹெல்ப் கேட்காட்டியும் நான் பண்ணணும்னு தாங்க இருந்தேன். இப்போ நீங்களே வாய் திறந்து கேட்ட பிறகு எப்படி பண்ணாம இருக்க முடியும்? கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. தேங்க்ஸ் சூரியன், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க, இந்த சந்தோஷத்தோட போய் சாமி கும்பிட்டு வரலாம். உங்களோட ஆசையை நிறைவேறணும், என்னோட ஆசையை நிறைவேறணும்ல. உங்க ஆசையா? அது என்னது? அதான் சொன்னேங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கணும்னு. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கலையா? அதான் கோவிலுக்கு வந்துட்டோம், உங்களை வேற பார்த்துட்டேன், அதனால கண்டிப்பா கிடைச்சிருவாங்கங்க. ஓஹோ, சரி வாங்க போவோம். ஏய் துர்கா, வா போலாம்.